Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்ருனி வச்சு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்குங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மக்ருனி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ இது 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு. இப்போ இது வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது வடிகட்டியாச்சு. இப்போ நார்மலான தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போது ஒரு பிளேட் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம மக்ருனி போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா திருப்பி விடணும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோமா ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம். இப்போ இது மூணுத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.